உங்களுக்கு ஏற்பட்டதான பலவீனம் அல்லது உங்களுக்கு எதிராக வந்ததான இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனை, இந்த அவமானம், இந்த நெருக்கம், இவர்களுக்கு நடுவில் நீங்கள் நம்பியிருந்தான இந்த தெய்வத்திடத்திலிருந்து எந்த விதமான ஒரு சத்தமும் அல்ல எந்த விதமான ஒரு வார்த்தையும் வராம நீங்கள் அங்கலாய்த்தாலும் நீங்கள் கதறினாலும் உங்களுக்கு வராத போயிடுச்சு. நான் அப்படிதான் அழுதேன். ரட்சிக்கப்பட்டு 34 ஒரே ஒரு நாள் கூட கடவுள் என்னை கைவிடவே இல்லை. எவ்வளவோ அழுகை நாட்கள் வந்தது, ரொம்ப நெருக்கம், கடன் பிரச்சனை, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட நாட்கள், எல்லாருக்கும் அவமானம், இந்த எல்லாம் கடந்துதான் வந்தோம். இவ எல்லா மத்தியிலேயும் கடவுள் என் கூடவே இருந்தார். நான் ரொம்ப அவரை நான் உணர்ந்திருக்கிறேன். அவரோட எனக்கு ரொம்ப நெருக்கமா, இன்னும் சொல்ல போனா என் அதிகமாய் ரொம்ப நேசிக்கிற ஒரு கடவுள் அவர். எல்லாரையும் பார்க்கிறேன், நிறைய கம்பரெல்லாம் பண்ணுவேன். எல்லாரும் பார்க்கலாம் ஏசப்பா என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பார், என்னை ரொம்ப அதிகமா நேசிப்பார். நானும் ஏசப்பாவை ரொம்ப அதிகமா நேசிப்பேன். 34 வருஷம் என் கூடவே இருப்பார். எல்லா நிலையில எல்லாவற்றையும் ரொம்ப எளிதா தாண்டி வந்துட்டேன். ஆனா ஆபரேஷன் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி டாக்டர் அந்த காரியத்தெல்லாம் சொல்லும் பொழுது, ஏன்பா ஏன் இவ்வளவு பெரிய பாடுகள், ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டத்திலே நடத்திட்டீங்கப்பா, ஒரு கையை காலை ஒடிச்சுட்டு இருந்தாலும் சில நாட்கள் நல்லா இருக்குமேப்பா, இவ்வளவு பெருசா பண்ணிட்டீங்களேப்பா. ரொம்ப அதிகமா எழுதிருக்கிறேன். ஆனா 33 வருஷங்களா அநேக காரியங்களுக்கு நான் அழுமடியாக அவர் சமூகத்துக்கு போவேன். அழுவதுக்கா ஏதாவது ஒரு காரணம் எல்லாம் நான் நினைச்சு அழுறதுக்கு முற்பட்டாலும் என் அழவே விட மாட்டேன், என் அழவே விட மாட்டேன். அவர் அன்புக்காகத்தான் அதிகமா அழுதுகிறேனே தவிர என் கஷ்டத்துக்காக நான் அதிகமா அழுததே இல்லை. என் அழவே விட மாட்டேன். என் கூடவே இருந்து என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கினேன். ஆனா என்னுடைய வியாதியில நான் அவரை தேடினாலும் அவர் இல்லை. நான் எவ்வளவு கூப்பிட்டாலும் கடையில நான் சொன்ன ஆண்டவரே, இவ்வளவோ வருஷமா நான் அழுவதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நீங்க என்ன அழவே விடல. இப்ப நான் அழுதுனே இருக்கிறேன்ப்பா, நீங்க அமைதியாவே இருக்கிறீங்களே, என்ன மறந்துட்டீங்களா ஆண்டவரே? எலியா போல சோர்ந்து போய் நான் அழுது கொண்டே இருந்தேன். அவருடைய சமூகம் பிரசன்னம் எது இருக்கா இன்னும் ஒண்ணுமே எனக்கு தெரியல. ரொம்ப அமைதியாகவே தேவன் இருந்தா. சிலர் சொன்னாங்க, நீ என்ன ஏதாவது செய்தியா தேவனுக்கு விரோதமாக அடைபோய் விட்டு போயிட்டியா, எதனால இது வந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். எனக்கு தெரியும் நான் யார், என் தெய்வம் யார் எனக்கு தெரியும். சில நொடி மாத்திரம் அந்த வார்த்தைகள் என்னை குத்தினாலும் நான் திரும்ப தெய்வத்தை இல்லப்பா, இல்லப்பா, நீங்க என்னோட கூட தான் இருப்பீங்க. நீங்க எவ்வளவு என்ன அடிச்சாலும் ஒண்ணு தெரிஞ்சுங்க ஏசப்பா, நீங்க தான் என் காயத்தை கட்ட போறீங்க. நான் எவ்வளவு அழுதாலும் நீங்க தான் என்ன ஆற்ற போகிறீங்க. ரொம்ப அடிக்காதீங்கப்பா, ரொம்ப தண்டிக்காதீங்கன்னு நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆனால் இந்த எலியாவை வார்த்தை கர்த்தரோடு பேசினான். கர்த்தருக்காக அவன் வாழும் பொழுது ஒரு காகத்தை தான் மகன் அனுப்பிச்சு நான் போஷித்தேன். ஆனா என் மகன் உபத்திரவத்தில் வியாகுலத்தில் சோர்ந்து படுத்துக் கொள்ளும் போது நானே தூதரை அனுப்பினேன். இல்ல இல்ல இல்ல, நீயே தான் போகணும், ஒரு தூதனையே அனுப்பிச்சுட்டு பரலோகத்தின் உணவை கொடுத்து அனுப்பிச்சேன். உனக்கு அப்படியேதான் செய்வேன்னு கர்த்தர் எனக்கு செய்தார். அதிகமாய் போது தேவனுடைய அன்பை நான் உணர்றேன். இது நல்லதுன்னு நான் உணர்றேன். ஏன்னா முன்பை பார்க்கல இன்னும் என் தேவனை இன்னும் நான் ருசிக்கிறேன். எல்லா மருத்துவத்தின் காரியத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டார், எல்லா சூழ்நிலையும் மாற்றினார். அத சபைக்கு சொல்லுகிறேன், நெருக்கங்கள் வரும்பொழுது கடவுள் என்ன மறந்துட்டாரா, கடவுள் கைவிட்டாரா நினைக்கும் பொழுது தோன்றும், உண்மைதான், பயங்கள் வரும், எல்லாம் வரும்.
ஆனால் கடவுள் அதுல ரொம்ப வல்லமையான காரியத்தை வைத்து இருக்கிறார். அது சாதாரணமானது, இயற்கைக்கு அப்பாற்பட்டு உலகத்திலே நடக்கக்கூடாதது அல்ல. பரலோகத்திலிருந்து தேவனுடைய தூதனையே கர்த்தர் உனக்காக அனுப்புவார். அதுதான் நம்முடைய தேவன். ரொம்ப இரக்கம் உள்ளவர், ரொம்ப தயவு உள்ளவர். உனக்கும் எதிர்காலம் உண்டு, உனக்கும் உயர்வு உண்டு. உன்னைய தேவன் மறக்க மாட்டார். அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர்.